Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் a call or recommendation. நம்ம டெய்லி பேசிஸில் டெலிகிராம் சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கு லெவல்ஸ் கொடுக்குறோம். அந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸில் ரியாக்ட் ஆகிட்டு போகுது. இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரேக் அவுட் ஆகி போகாமல் அந்த லெவல்ஸில் நின்று சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகலாமா வேணாமான்னு ஐடென்டிஃபை ஆகி நம்மளுக்கு எவ்ரிடே போகுது. அதனால் லெவல்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதா ரிஜெக்ஷன் ஆகுதான்னு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் சைடில் நல்ல பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு. அந்த பையிங் ப்ரெஷர் வரும்போது காமா எஃபெக்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ப்ரீமியம் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பேஸில் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள், சப்போர்ட் ரேஞ்ச் வந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னும். புட் ஆப்ஷன் சைடில் அழகாக பாக்ஸ் பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் இந்த பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு எங்கேயாச்சும் எடுத்திருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு எடுத்திருந்தா கூட எந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு பாருங்கள். ப்ரைஸு என்டையர் பையிங்கும் வைட் அவுட் ஆகிட்டு தான் ப்ரைஸ் வருது. அப்போது நம்ம கரெக்டாக பையிங் வந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் சப்ஸ்டெயின் ஆனால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் சொல்லிட்டு வரோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பேட்ச்சு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சிலபஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதோட டேட்டு, டைமிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் 2 பேர்த்துக்கு மட்டும் 25% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தலாம். இன்றைக்கி எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக செல்லிங்லேயே இருந்தவங்க இன்றைக்கி தான் கேஷ் மார்க்கெட்டில் 1441 crores பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் பையிங்கில் இருந்தவங்க இன்றைக்கி தான் வந்து ஒரு லிமிட்டட் பையிங் 453 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்க்க தேவையில்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி 1 ஹவரில் க்ரியேட் ஆகுதோ அதுதான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 25,000 புட் ரைட் ஹெவியாக இருக்குது, 25,200 கால் ரைட் இருக்குது. மீதி இருக்க எல்லா ஸ்ட்ரைக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவன் ரைட்டிங் இருக்காங்க. நிஃப்டியை டே டைம் ஃப்ரேம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த லெவலே ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். ரெண்டாவது கண்டினியூஸாக 4 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருக்கோம் இது ஒரு சப்ளை ஜோன். அதுக்கப்புறம் 250க்கு மேலே க்ளோஸ் வரல, அது ஒரு சப்ளை ஜோன். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் சப்ளை ஜோனாக அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்த மாதிரி இருக்குது. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 25,220 25,020 இந்த 2 லெவலுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 லெவலில் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆனால் தான் ஒரு நம்ம ட்ரெண்டிங் மூவ் திருப்பி எதிர்பார்க்க முடியும். இல்லைனா இந்த பையிங்க்கு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகலாம், இல்லை கன்சால்டேட்டில் இருக்கலாம். இந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா விக்ஸ் பார்க்குறங்க. இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக சொல்லிட்டு வரோம், இந்தியா விக்ஸ் பிலோ 10 கீழே போயிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10.40, 10.20, 10ன்னு வருது. இந்தியா விக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இதாக இருக்கோ ப்ரீமியமோட மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான பையிங் ப்ரெஷர், கரெக்டான ஒரு மொமெண்டம்னா தான் உங்களுக்கு 15 to 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா ஸ்பாட் மூவ் ஆகிட்டு இருக்கும், ப்ரீமியம் மூவ் ஆகாது. சம்டைம்ஸ் ப்ரீமியம் மூவ் ஆகும், ஸ்பாட் மூவ் ஆகாது. இதெல்லாம் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கவங்க ஒரு 3 minutes டைம் ஃப்ரேமில் நிஃப்டி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஃபியூச்சர் இது 4 பாக்ஸில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறது கிளியராக நான் சொல்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 minutes டைம் ஃப்ரேமில் மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த லெவல் தான் பிரேக் ஆகி ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சு. திருப்பி ஃபாலோ ஆகும்போது இந்த லெவல் தான் பையிங் வந்துச்சு. திருப்பி பிரேக் டவுன் ஆகும்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், திருப்பி ரெசிஸ்டன்ஸ்.
எக்ஸாக்டாக இன்றைக்கி அதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு. அதனால தான் நம்ம அந்த இடம் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்து இன்னும் 24,040 ரேஞ்ச் 20 ரேஞ்சில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸாக்டாக வச்சிங்க அப்படின்னா இப்போ நிஃப்டிக்கு 25,020 நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பிவோட்டாக ஒர்க் ஆகும், சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,080, 25,170, 25,230 இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 24,956, 24,880, ஃபைனலாக 24,800. மார்க்கெட்டில் லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் நம்ம மல்டிபிள் டைம் சொல்லிட்டோம் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருக்குங்கிறது அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்தாவே சப்போர்ட்லேருந்து ஐடென்டிஃபிகேஷனை தான் நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கிளியராக சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு 1 hour எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 45 minutes எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த லெவல்லையும் 200 220 ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இந்த லெவலில் டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணால் தான் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் இந்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணணும். பிரேக் டவுன் ஆகும்போதே போனீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி திருப்பி வந்துடும். ஏன்னா இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காட்டிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இப்படி அப்சைடு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 25,020ங்கிறது க்ரூசியஸ் லெவல், 25,200ங்கிறது க்ரூசியஸ் லெவல். மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது நம்ம கிளியராக சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கண்டிப்பாக நடக்கும். அதனால் கிளியராக சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சால் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸில் பக்காவாக இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டிக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு மார்னிங்கில் டெலிகிராம் சேனலில் எனி அப்டேஷன்னா வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே சினாரியோ தான். சென்செக்ஸ்க்கும் இந்த ப்ரீவியஸ் லெவல் இது வந்து ஒரு கன்சால்டேஷன் லெவல். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,200 லெவலே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. 15 minutes டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக ஒரு லெவல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கு. 81,635 சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக சென்செக்ஸ் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 82,020, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82,220, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82,500. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா 81,420, 81,209, 80,995 இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் 4 days நல்ல ரேலி ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 80,200லேருந்து 82,200 ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம சென்செக்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே ப்ராஃபிட் புக்கிங் வருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. சென்செக்ஸ்க்கும் சேம் அதே கான்செப்ட் தான். 81,220, 81,800 இந்த 400 பாயிண்ட்ஸில் ரேஞ்சில் கன்சால்டேட் ஆனாலும் ட்ரேட் அவாய்ட் பண்ண வேண்டியது தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கேல்ப் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு இந்த ஏரியாவில் 81,635லையோ இல்லை 81,700லையோ ப்ரைஸு டபுள் பாட்டம் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா ஐரை ஃபார்மேஷன் வைக்குதுன்னா அங்கே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் டார்கெட், பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் டார்கெட். எகைன் ப்ரைஸ் நம்ம ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அப்சைடில் போச்சுன்னா இந்த இடத்துல திருப்பியும் ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ப்ரைஸ் திருப்பியும் 82,000 வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்போது நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் லெவல்ஸை நம்ம கிளியராக பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82,000 புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் 5 minutes டைம் ஃப்ரேமில் ப்ரீமியமோட ஸ்ட்ரக்சர் என்ன, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, ப்ரைஸ் என்ன இருக்குது, ஒரு பையிங் வந்திருக்கு, இன்னும் லோயரை கட் பண்ணவே இல்லை, ப்ரைஸ் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் ஐரை ஃபார்மேஷன் நடந்துருச்சு, அதுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கணும், அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது சப்போர்ட் ரேஞ்சில் ஏதாவது கேண்டில் கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி ஃபோக்கஸ் பண்ணால் தான் வரக்கூடிய மார்க்கெட்டில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோன் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்து மேலே கன்சால்டேட் ஆனது. ப்ரீவியஸாக இந்த லெவல் வந்து
இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக அங்கே வந்து கண்டினியூஸ் ரேலிக்கு அங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எகைன் 54,400 கிராஷ் போயிடுச்சு. 56,600 மேஜர் சப்ளைன் ஜோனாக ரியாக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமில் மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. 56,000 வந்து அந்த பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். கீழே வந்து 55,866 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 55,625. ரேர் சினாரியோவில் 55,400 பாசிபிள். அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 56,400 56,612 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஜோனில் ப்ரைஸ் திருப்பி இருக்குது அப்படின்னா ப்ரைஸு கன்சாலிடேட்டில் ஆகிறது தான் பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக இந்த ரைசிங் விச் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ப்ரைஸு திருப்பி இங்கே போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் இதே ரேஞ்சில் இருந்தால் திருப்பியும் வந்து ரிஜெக்ஷன் ஆகி இங்கே ஒரு மைனர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மந்த்லி 20 டேஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக 50 to 60 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் சில சினாரியோவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நிஃப்டியில் தான் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் சைட் பை சைடு பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். ஏன் பேங்க் நிஃப்டி பார்க்கணும் அப்படின்னா இன்கேஸ் நிஃப்டியும் மந்த்லி எக்ஸ்பைரியாக மாற்றிட்டாங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் வந்தால் லாங், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஷார்ட். அதை மட்டும் இந்த லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ.